சரோஜா சாப்பிடு சரோஜா. எதுக்கு பார்த்துட்டே இருக்க? சாப்பிடக்க எனக்கு மனசு வரலக்கா. ஏக்கா சாப்பிட மனசு இல்லைன்னா என்கிட்ட தந்துருங்க, நான் சாப்பிட்றேன்க்கா. ஷில்பா நீனும் சாப்பிட்டுட்டு தானே இருக்க? எல்லாருக்கும் தானே விஜய் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவியவி சாப்பாடு அவியவி சாப்பிடுங்க. சரோஜா பசியோட தானே இருக்க, சாப்பிடு. வேண்டாக்கா. ஏன் சரோஜா ஹோட்டல் சாப்பாடுனோன்னு பிடிக்கலையோ? இல்லைக்கா எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. என் தம்பி பொண்டாட்டியும் அந்த மீன்காரி பேசின பேச்சு எனக்கு மனசில் வந்துகிட்டே இருக்குக்கா. அதை மறக்கவே முடியல, அதனால தான் எனக்கு சாப்பிடவே முடியல. சரோஜா சொந்த பந்தம்னா அப்படிதான், ஏதாவது ஒருத்தர் ஒன்று ஒன்று பேசதான் ஜீவாவே. அதையே நினச்சிட்டு இருந்தோம்னா நம்மளால சாப்பிட முடியாது, வாழ முடியாது. நீ தான் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் டக்குனு மூஞ்சிக்கு நேரம் கேட்டுருவாள், அப்படி கேட்டுற வேண்டியதானே. அதை விட்டுட்டு எதுக்கு இங்கே வந்துருந்து வருத்தப்பட்டுட்டு இருக்கா? ஆமாக்கா, இவியலெல்லாம் சும்மா விடக்கூடாது, டக்குன்னு கேட்டுறணும். உங்க தம்பியை அவி எப்படி உரிமை கொண்டாடலாம்? உங்க தம்பி உங்களுக்கு தான்க்கா உரிமை அதிகம். ஆமா சரோஜா, அக்கா தம்பி பாசம் இல்லாம பேருமா, உரிமை இல்லாம பேருமா. நம்ம எல்லாரும் இல்லைன்னா அவளை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில தான் சேர்த்துருக்க முடியுமா இவ்வளோ தண்ணியிலையும்? பாசம் உரிமை எல்லாம் இருக்க போய் தான் நீ ஓடி வந்தா நானும் ஓடி வந்தேன். அதனால உன் தம்பி இதெல்லாம் மறக்க மாட்டான். அவியலும் அப்படிதான் பேசுவேன், அதெல்லாம் காதல வாங்காத. மீன்காரக்க தங்கச்சிக்காக ஏண்டுட்டு பேசியவன், நயன்தாரா அக்கா ஒன்று சொல்லிட்டாவளேன்னு பேசியா. அது எல்லாம் உன் தம்பி வந்தோடனே எல்லாம் சரியா பெற நீ விடு. இல்லைக்கா, நம்ம பாசம் காட்டி நேசம் காட்டி சின்ன பிள்ளையிலேருந்து வழக்கம் ஒன்றா வளரியோம். ஆனால் கல்யாணம் முடிஞ்சாலும் நம்மளுக்கு பாசம் ஒரே மாதிரி தான் இருக்குக்கா. ஆனால் என்னொருத்தி வந்தோடனே அவனால பிரிச்சு கொண்டு போயிருவாள்வக்கா. அதுதான்க்கா எனக்கு மனசுக்கு தாங்க மாட்டேங்குது. என் தம்பி அவளை கூட்டிகிட்டு வந்தா கூட நான் வீட்டுக்குள்ளே சேர்த்து வச்சிருந்தேன். நம்ம கூட பிறந்தவனுக்கு யார் இருக்கா, நம்ம தானே இருக்கோன்னு வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன். ஆனால் இன்னைக்கு பாருங்க, என் அக்கால நீ ஒன்றும் சொல்லக்கூடாது, நாங்களாம் ஒன்று நீ வேற அப்படிங்கிற மாதிரி பேசியாவை பற்றியலா. அதுதான்க்கா தாங்க முடியல. என் தம்பி பொண்டாட்டின்னு உரிமையில நான் ஒன்று சொன்னேன், அதுக்கு கூட அந்த மீன்காரி விட மாட்டேங்க. என் தம்பி வந்தாலும் அவன்கிட்ட இப்படிதாக்கா ஒன்று ஒன்றா சொல்லி மாற்றி விடுவாள்வேன். என் தம்பிக்கு ஏற்கனவே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பாசத்தை குறைச்சி விட்டாள்வேன். இனி உள்ளதும் போய் நான் யாரோ மாதிரி தாக்கா அவிய கண்ணுக்கு தெரியுறேன். அதை நினைக்கும் போது தாக்கா என் மனசு தாங்க மாட்டேங்குது. என் தம்பி என் பிள்ளைகளை பிரித்து பார்க்க மாட்டாக்கா. இப்போ பாருங்க, என் பிள்ளைக்கு கொஞ்சோളം செஞ்சதை கூட சொல்லி சொல்லி காமிக்காக்கா. என் தம்பி அவளுக்கு 50 பவுன் நகையை வாங்கி போட்டு கல்யாணம் பண்ணான். என் மவளுக்கு என்ன அப்படியே அள்ளி போட்டான். கொஞ்சோളം செய்துக்குள்ள அதுக்கே என்ன பேச்சு பேசியாள்வேன். ஒன்றும் இல்லாமல் கிடந்தவ அந்த மீன்காரி அவள் தங்கச்சி அப்படிதான். என் வீட்டு முன்னால் உட்காந்துட்டு மீன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு கிடந்தவ. அவளுக்கு வந்திருக்க வாழ்வா ஐயோ ஐயோ சாய் தாங்க முடியலக்கா. சரிக்கா, என் தம்பி அவளுக்கு புருஷன் தான் வாழ்ந்துட்டு போறா. ஆனால் என்னையும் ஒதுக்கி தள்ளியாவை பற்றியில அதுதாக்கா தாங்க முடியல. அதில் இந்த மீன்காரி சொல்லி கொடுத்து செய்ய பற்றியில அதுதாக்கா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் தம்பி பொண்டாட்டிக்கு வளகாப்பு இந்த மீன்காரி தானக்கா பண்ணியிருக்கணும். என் தம்பி தான் அவன் கையிலேருந்து செலவு பண்ணி பண்ணான். சிம்ரனுக்கு சிறுவாடு ஜெயக்குருவா இருக்கான்னு கேட்டாக்க இல்லைன்னுட்டாங்க. அதனால என் பிள்ளைக்கு எவ்வளோ பிரச்சனை உங்கள் வீட்டில் வந்துச்சு. ஆனால் வாடகைக்கு வீடு பிடிச்சா, வளகாப்பு பண்ணா, அவன் வீட்டுக்கு அவ்வளோ பொருள் வாங்கி போட்டிருக்காவக்கா. என் பிள்ளைய வாழ வைக்க நான் எனக்கு கொஞ்சம் ரூபாய் தாளன்னு கேட்டேன். அதுக்கு கூட இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு அவ்வளோ பொருளை வாங்கி குமிச்சு வச்சிருக்காங்க. கல்யாணம் முடியாமல் இருந்தால் அக்கா கேட்டு தராமல் இருப்பான்னு நீங்களே சொல்லுங்க. இப்போ பொண்டாட்டி வந்தோடனே அவள் தான் முக்கியம்னு போயிட்டான். இந்த மீன்காரி கூடவே இருந்து ஒன்று ஒன்றா சொல்லி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. நான் சின்ன பிள்ளையிலேருந்து கூட வளர்ந்தவக்கா. பார்த்து பார்த்து எங்கள் அம்மைக்கு பிறகு நான் வளர்த்தேங்க்கா. ஆனால் நான் இன்னைக்கு தூர யாரோ ஒருத்தையும் நின்றுக்கிட்டு இருக்கேன். அவள் அக்கா தங்கச்சி கூட சேர்ந்து கும்மி அடிச்சுக்கிட்டு தெரியாக்கா. இவனும் அதுக்கு ஒத்து ஊதிக்கிட்டு தெரியாதாக்கா. எனக்கு மனசு தாங்க முடியல. ஒரு வாய் சோற கூட என்னால் நிம்மதியாக திங்க முடியல. சரோஜா எல்லாத்தையும் மறந்துடு. நீ பாட்டுக்கு உன் பிள்ளை புருஷேன்னு வாழைக்கு பாரு. ஆமாக்கா, நல்லா சொன்னியே. என்னதான் இருந்தாலும் நம்ம புருஷன் நம்ம பிள்ளைகள் தாக்கா நம்மளுக்கு என்னைக்குனாலும் கை கொடுக்கும், நம்ம கூட நிற்கும். நான் நல்லா பார்த்துட்டு என் தம்பி விஷயத்துலையே நான் யாரோ மாதிரி ஒதுங்கி போக வேண்டியதாகி போச்சு. சரி விடு சரோஜா, வருத்தப்படாத. பசியோடு இருக்கிறதுனால உனக்கு கவலையும் அதிகமாக இருக்கு. நல்லா சாப்பிட்டு சரியா போயிடும். நயன்தாரா, நயன்தாரா ஏக்கா, என் பொண்டாட்டிக்கு என்னக்காச்சு? நயன்தாரா எங்கக்கா இருக்கா? அவளுக்கு ஒன்றும் இல்லை, குழந்தை நல்லபடியாக பிறந்துட்டு உள்ளதா இருக்கா, போய் பாரு. நயன்தாரா, நயன்தாரா ஏக்கா பாத்தியலாக்கா என் தம்பிய? நம்ம இதில் இருக்கோம், என்னக்கா எப்படி கொண்டு வந்து சேர்த்தி இவ்வளோ தண்ணி மழையில அப்படின்னு கேட்கல. நயன்தாரா நயன்தாரான்ட்டு உழுந்தாச்சு ஓடியாம் பாருங்க. நம்ம ஆஸ்பத்திரிலேயே காத்துட்டு கிடக்கோம், அவளுக்காக நம்மளை தின்னியா தூங்கினியான்னு கேட்கல. இப்படி தான் பேரும் போல இருக்குக்கா. கல்யாணம் முடிஞ்சிட்டா பொண்டாட்டி மட்டும்தான் முக்கியம்க்கா. கூட பிறந்தவியெல்லாம் யாரோ மாதிரி ஆயிரியாவன். சரோஜா அது எல்லாருக்கும் உள்ளது தானே. ஏக்கா நான் அப்படி இருக்கீங்களக்கா, நான் என் தம்பி வேண்டாம்னு சொல்லவே இல்லையே. அவியலா தானே வீட்டை பார்த்தா ஒதுங்கிட்டு போனவே. அதான் சொன்னேல சரோஜா, நீனும் அதே மாதிரி என்ன ஒதுங்கி வாழைக்கு பாரு. எல்லார் குடும்பத்திலையும் உள்ளதான் சரோஜா. என் தம்பி அண்ணனோட அப்படிதான். கல்யாணம் முடிஞ்சா அவியவிய பொண்டாட்டி பிள்ளைகள் தான் முக்கியம்னு போயிடுவாவே. நம்மளும் அப்படிதான் ஒதுங்கி இருக்கணும். சரோஜாக்கா எங்க அண்ணனும் அப்படிதான். நான் சொந்தம் வேணும் வேணும்னு நெருங்கி போனாலும் என்னைய ஒதுக்கி விட்டுட்டாவே.
உன் பேச்சே சரியில்லை சில்பா. எல்லாரையும் கூட்டிட்டு போய் வீட்டுல வச்சுட்டு கடைசியில தானே என்னை தேடி வந்தியே. உங்க பாசெல்லாம் இந்த அளவுல தான் இருக்கு. சரோஜாக்கா, எங்க அண்ணனியோ எங்க மைனி பிரிச்சுட்டாவக்கா. என்ன பண்ண, நம்மளுவதான் விட்டு கொடுக்க வேண்டி இருக்கு. இவளுக்கு மட்டும் எவ்வளவு செஞ்சாலும் ஒன்றும் தரல, எதுவுமே செய்யலன்னு தான் சொல்லுவா. அவ அண்ணன் குணத்துல கால்வாசி கூட வராது, ஒரு காசிக்கு வர மாட்டா. என்னையவே இவ்வளவு குறைச்சில்லையானா நயன்தாரா மாதிரி ஆட்கள் கிடைச்சா என்ன மாதிரி சொல்லுவா. இவ மட்டும் மைனிக்காரி வந்தா நல்லா செஞ்சுரியாளாக்கும். என்ன வரத்து வர மழை நின்று போயிட்டுல, வீட்டுக்கு போனோடனே அவிய வீட்டுக்கு போங்கன்னு துரத்தி விடணும். இவியல் வேலையெல்லாம் கூடவே வச்சுட்டு நம்மளால சமாளிக்க முடியாது. நயன்தாரா, வாங்க குழந்தைகளே வாங்க. உங்களையே தான் இவ்வளவு நேரம் தங்கச்சி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா. நல்ல வேளை வந்துட்டே, குழந்தைய பாருங்க. செல்லம், அம்மு, அப்பா பாருங்க. நயன்தாரா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கீங்க. ஆமா, தண்ணியா இருக்கு, நாங்களே எப்படி வந்தீங்க? அதை ஏன் கேட்கிறீர்கள்? படகில் தான் வந்து ஆஸ்பத்திரியை அடைந்தோம். அப்படியா, அவ்வளவு தண்ணி வந்துட்டா? ஆமா, அந்த ரோஜா பக்கம் மகன் இருக்கிறான் அல்லவா, அவன் தான் படகை எடுத்துக்கொண்டு அதை ஓட்டிக்கொண்டு எங்களை கூட்டிக் கொண்டு வந்தான். அதனால் தான் தக்க சமயத்தில் ஆஸ்பத்திரியில் சேர்க்க முடிந்தது. நயன்தாரா, அப்படியாம்மா? ஆமாங்க, அவிய மட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். நல்ல வேளைங்க, விஜய் படகு எடுத்துட்டு வந்தா, அதனால தான் நல்லபடியாக குழந்தை பிறந்துச்சு. ஆபரேஷன் தான். ரூபாய் ஏகப்பட்டது கெட்டிருக்கு குழந்தைகளே. விஜய் தம்பி தான் கெட்டுனா. அதை நீங்க கொஞ்சம் கொடுத்துருங்க. சரிங்க. குழந்தை நல்லபடியா பிறந்துருச்சுல, எனக்கு அதே போதும். எவ்வளவு பில் வந்தாலும் நான் கட்டிடுறேன். விஜய் தம்பி கெட்டிட்டானீங்க, அவனுக்கு ரூபாயை கொடுத்துருங்க. இனி மத்த செலவெல்லாம் நீங்க பாத்துக்கிடுங்க. சரிங்க. சகோதரி, அத குழந்தைகள வந்துட்டாவல. நம்ம சாப்பிட போவோம் வாங்க. அப்படியா, நீங்க என்ன சாப்பிடலையா? போய் சாப்பிட்டுட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். நான் எப்படி சாப்பிட போக முடியும்? என் தங்கச்சி இப்படி இருக்கும்போது வாய்க்குள்ள தான் போகுமா இல்ல வயித்துல தான் சேருமா? நான் தான் என் தங்கச்சியை பார்த்துக்கிட்டு இங்கேயே நின்னேன். உங்க அக்காவை பாருங்க, முதல் ஆளா சாப்பிட போயிட்டாவே. சரி, பரவாயில்ல, நீங்களும் போய் சாப்பிடுங்க. நான் கடைசியா தான் போறேன், முதல்ல போய் சாப்பிடல. சரிங்க, பரவாயில்ல, போய் சாப்பிடுங்க. சகோதரி வாருங்கள் செல்வோம். ஏங்க, ஏதாவது வேணுமா நயன்தாரா? என்கிட்ட சொல்லு, நான் செய்கிறேன். ஏதோ வேணும்னா பேரவு கேட்க. நம்ம பிள்ளை அழகா இருக்காளா? பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? என்ன அழகா இருக்கா? குழந்தைங்கனாலே அழகு தானே. ஆமாங்க. ஏங்க, ஆஸ்பத்திரி பில்லை நீங்கள் தானே கட்டுவிய? ஆமா நயன்தாரா, நான் தான் கொடுப்பேன். இல்லைங்க, உங்கள் அக்கா எங்கள் அக்கால எப்போதும் யாசிக்கிட்டு இருக்காவ. வளகாப்பும் பண்ணல, பிரசவம் பார்க்கல அப்படின்னு சொல்லி யாசியாவ. எங்கள் அக்கா கஷ்டப்பட்டவா, பாவம் அவ என்ன செய்வா? நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுதானே நீ கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போனிய. உங்கள் அக்கா பேச்சு ஒன்றுமே சரியில்லைங்க. எங்கள் அக்காலால் எப்படி செய்ய முடியும்? எங்கள் அம்மா இருந்திருந்தா பரவாயில்ல கேட்கலாம். எங்கள் அக்கா அவள் பிள்ளை பாப்பாளா என்னை பாப்பாளா சொல்லுங்கள். எங்கள் அக்கா மூலம் படிச்சுட்டு இருக்கா, அவளுக்கு வேறு படிப்புக்கு ரூபா கட்டணும். உங்கள் அக்கா பேச்சு ஒன்றும் சரியில்லை, சொல்லி வைங்க. சரி நயன்தாரா, நான் எங்கள் அக்காட்ட சொல்கிறேன். அப்புறம் உங்கள் அக்கா இப்போ ஒன்றும் இல்லாதவன்னு எல்லாரும் முன்னாடி பேசியாவங்க. நீங்கள் தான் எனக்கு நகை போட்டு கூட்டிகிட்டு வந்தீனே, அதை ஓயாமல் சொல்லி காட்டியாவ. நான் கேட்டணும், நீங்கள் தானே வாவானி கூப்பிட்டியே, நகை போட்டியே, கல்யாணம் பண்ணிட்டு வந்திய. நம்ம இப்போ தனி குடும்பம், நம்ம குடும்பத்தில் அவிய எதுக்கு தலையடியாகும்? முதல்ல எனக்கு உங்கள் அக்கா பேசுகிற ஒன்றும் சரியில்லை, பிடிக்கவே இல்லைங்க. அவிய மகளுக்கு மட்டும் அவிய என்ன செஞ்சாவ? எல்லாம் குறையா செஞ்சாவ. இவியலுக்கு எங்கள் அக்காளை கேட்க என்ன உரிமை இருக்குது? நீங்களே சொல்லுங்கள். சரி நயன்தாரா, நான் எங்கள் அக்கா கிட்ட பேசுகிறேன். அவிய உங்களை வேற என்னைய வேற தனியாக பிரித்து தாங்க பார்க்காவ. நம்ம பிள்ளையும் கூட என்ன அப்படி தான் பார்ப்பாவ. நீங்கள் உங்கள் அக்கா மகளுக்கு அவ்வளோ செஞ்சுருக்கிய. அவிய நம்ம பிள்ளைக்கு என்ன செஞ்சிருவாவ? நீங்களே சொல்லுங்கள். குழந்தை பிறந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, ஒரு சுவாப்பிடப்பா கூட வாங்கின்னு தரல. இந்த ஆஸ்பத்திரி பில்லு கெட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டாவலாம். எங்கள் அக்காவை கெட்டுன்னு சண்டை போட்டிருக்காவ. எங்கள் அக்காட்ட ரூபாயே இல்லை, பாவம் எங்கள் அக்கா அழியா. அதுக்கு பிறகு விஜய் தான் கட்டியிருக்கான். அவன் மட்டும் இல்லைன்னா என் நிலைமை என்ன இருக்கும்? நீங்களே சொல்லுங்க. நயன்தாரா, விஜய் எங்கள் அக்கா மருமகன் தானே, அவன் தானே கட்டியிருக்கான். அப்புறம் என்ன? அதுக்காக அவ என்ன ரூபாயை வாங்காமே போயிடுவாவே? ரூபாயை கொடுக்க தானே போகிறோம். உங்கள் அக்கா எனக்குன்னு ஒரு ரூபா கூட செலவு பண்ண மாட்டேன்ட்டாவ. எங்கள் அக்காவை பில்லை கட்டுன்னு அவளை யாசிக்கிட்டே இருந்திருக்காவ. எங்கள் அக்கா எனக்காக எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமாங்க? எனக்கு குழந்தை பிறகு நேராயிட்டேன்னு அழுதுருக்கா கிடந்து. இவ்வளோ நேரம் பாருங்க, என்னையும் பார்த்துக்கிட்டே சாப்பிடாம இருந்திருக்கா. உங்கள் அக்கா அப்படியா நேரம் கிடச்சா போதுன்னு உழுந்தடிச்சு சாப்பிடக்கு ஓடிட்டாவ. எங்கள் அக்காவோட பாசம் எங்கே இருக்குது, உங்கள் அக்காவோட பாசம் எங்கே இருக்குது? நீங்களே தெரிஞ்சுக்கிடுங்க. இங்கே பாருங்க, நான் சொன்னேன்ல, எதையும் போய் உங்கள் அக்காட்ட கேட்காண்டாம். அப்புறம் உங்கள் அக்கால உங்கள்கிட்ட இருந்து நான் பிரிச்சுட்டேன்னு சொல்லுவாவே. அதுக்கு தான் சொல்லியங்க. சரி நயன்தாரா, அதை விடு. உனக்கு இப்போ தான் ஆப்ரேஷன் நடந்து குழந்தை பிறந்திருக்கு, நீ இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கா? நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ ரெஸ்ட் எடு. சரிங்க. குழந்தை பிள்ளை, நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், நீங்க போய் கொஞ்ச நேரம்
அதுக்குள்ள சாப்பிட்டுட்டீங்களா? ஆமா, என் தங்கச்சி நான் தானே பார்க்கணும். அதான் டக்கு புக்குன்னு 2 வாயில அள்ளி போட்டுட்டு ஓடி வந்துட்டேன். நான் பார்த்துக்கிறேன். நீங்க கொஞ்ச நேரம் சேர் எடுத்துட்டு வந்து போட்டு உட்காருங்க, இல்ல வெளியே உட்காருங்க. நயன்தாராம்மா, ஏதாவது வேணுமா? இல்லைக்கா எதுவும் வேண்டாம். நயன்தாரா, நான் எங்க அக்கா கிட்ட போய் பேசிட்டு வரேன். ஆ சரிங்க. எக்கா